நிறைய பேர் இந்த பிக் பாஸ் நடக்கிற அந்த காமன் மேன் ஷோ வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜட்ஜஸ் எல்லாம் வந்து ரொம்ப அரகண்டா பிஹேவ் பண்றாங்க, கண்டஸ்டன்ட்டை வந்து இல்ட்ரீட் பண்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி இந்த ஷோவை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி அவங்களா ஜட்ஜஸா விருப்பப்பட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கறது கிடையாது. அவங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி தான் நீங்க கேள்வி கேட்கணும், இந்த மாதிரியான பேசணுன்ற ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துருவாங்க. யாருமே விருப்பப்பட்டெல்லாம் அந்த மாதிரி பேச போறது கிடையாது. ஜட்ஜஸா வரவங்களுக்கு அமௌண்ட் கிடைக்க போகுது. ஸோ அந்த அமௌண்ட் கோசம் இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிற விஷயங்கள்லாம் ஒரு கேள்வியா கேட்பாங்க, கண்டஸ்டன்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்க வைப்பாங்க. ஓகேங்களா? மற்றபடி பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வெஞ்சன்ஸ் எல்லாம் யாரும் கேட்கறது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு கேம் ஷோவா நீங்க புரிஞ்சுக்கிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா புரியும். இன்னொன்று, பிக் பாஸே பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ஷோ தான். அது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோலாம் கிடையாது. அவங்களே சொல்லி அனுப்புவாங்க, உள்ள போய் சண்டை போடுங்க, உள்ள போய் இந்த மாதிரி கேள்வி கேளுங்க, சண்டை போட்டதான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களே சொல்லி அனுப்புவாங்க. ஸோ தயவு செஞ்சு இதுக்கோசம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வேணாம். இன்னொன்று, இந்த காமன் ஷோவில் வந்து சுகுமாரன் ஒருத்தர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்சர். அவருடைய அவருடைய என்ட்ரி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் உள்ள. ஏன்னா பிக் பாஸை பத்தி உரிச்சு வச்சிருக்காரு, என்ன கேள்வி கேட்டாலும் கரெக்டா பதில் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த கேமை பயங்கரமா ஆடுவார்னு நினைக்கிறேன். இந்த பர்சன் தான் அந்த பிக் பாஸ்க்கு டிசர்விங்கா எனக்கு தோணுது. உங்களுக்கு எந்த பர்சன் வந்து பிக் பாஸ்குள்ள போனா நல்லா இருக்கும்ன்றத மறக்காம கமெண்ட்ஸா சொல்லுங்க.